அடுத்து நாம் சூது வருகிறோம். சூதுனா வஞ்சக செயல் என்று பொருள். இப்ப ஒரு 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 சேலை எடுத்தா இன்னொரு சேலைங்கிறான் பாருங்க, அது வஞ்சக செயல். இப்ப 400 சேலைய ஒரு சேலை எடுத்தால் 400 2 சேலை கொடுக்குறான். அப்ப இவ்வளவு நாளா நீ என்னை ஏமாத்தி 2 மடங்கு சம்பாதித்திருக்கிறாய். 11 மாதம் என்னை ஏமாற்றி சம்பாதித்து விட்டு இந்த ஒரு மாதம் ஒரு ஒரு நகாசு வேலை பண்ணுகிறான். இது சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். 400 பொறுமான ஒரு இவ்வளவு நாள்களாக வித்தான். 11 மாதம் வித்தான். இப்ப ஒரு சேலை வந்து ஃப்ரீயா கொடுக்குறான் அப்படின்னா அப்படின்னா அப்ப என்ன பொருள்? அந்த சேலை 200 வித்தாலே அவனுக்கு லாபம் இருக்கிறது. ஆனால் அவன் அடாதுடியாக 100 மடங்கு 200 மடங்கு அதிகம் லாபம் வைத்து வித்திருக்கிறான். அது ஒரு சூதாட்டம், வஞ்சக செயல் என்று பொருள் இதற்கு. சூது என்கிற சொல்லுக்கு சூழ்து என்பது சூது. இந்த வட்டாடுகிறார்கள், சூதாட்டம் ஆடுகிறார்கள், சீட்டாடுகிறார்கள், 3 சீட்டு போடுகிறார்கள், இப்படி எத்தனையோ விதமான முறை இருக்கிறது. இப்போ என்னமோ ஆன்லைன் சூதாட்டமா? ஆன்லைன் சூதாட்டம். வட்டகமாக அமர்ந்து ஆடும் ஆட்டம் சூது ஆடுவதற்கு பயன்படுத்தும் காய் சூது காய். வட்டு ஆட்டத்திற்குரிய காய் வேறு, அதன் பெயர் வட்டு. இரண்டும் வெவ்வேறானவை. எல்லாம் திருவள்ளுவர் ஆராய்ச்சி வச்சிருக்கிறாரு. வட்டினும் சூதினும் வான்பொருள் வழங்கி கெட்ட குடியின் கிளைகேடு உறுதலின் என்பது மணிமேகலை சாதுவன் வரலாற்றால் விளக்குகிறது. அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு சூதாடி. ஆனால் அவனுடைய பன்மொழி புலமை அவனை காப்பாற்றியது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாடாண்ட மன்னரும் காடாண்டார் சூதினால் ஏனோதான் என்னார் இதை. ஆர்வம் உண்டாக்கி அவ்வாசியை தீரா காதலாக்கி பொருளையும் பொழுதையும் தொழிலையும் உறவையும் ஒருங்கே கெடுத்து உயிரையும் காவு வாங்க வல்லவை எல்லாம் சூது வகையே. பரிசிச்சிட்டு ஏழை எளியவர்களை எல்லாம் இழக்க செய்தது. ஏழை எளியவர்களை எல்லாம் பொருள் இழப்பு, மானம் மரியாதை இழப்பு. கடன் வாங்கியிருப்பான், அந்த கடனை இந்த நாள்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த அறிக்கை பரிசு சீட்டு கடையை பார்த்தோன்னே அதுக்கு பிறகு சுரண்டல் சீட்டு வந்தது. நாங்க ஒரு 95, 93, 94, 95 ஆண்டுகள்ல 1900 நாங்கள் குடும்பத்தோட இந்த நிகழ்வுகளுக்கு போவோம். திருக்குறள் நிகழ்வுகளுக்காக போவோம். அந்த போயில கோயம்புத்தூர், வேட்டக்காரன்புதூர், பொள்ளாச்சி, பல்லடம், பொங்கலூர், கோயம்புத்தூர்ல பல இடம், டவுனுக்குள்ள அந்த நகரத்துக்குள்ளே பல இடங்கள். இப்படி போகிற போது அங்கே ஒரு 4-5 நாள் காலையில் அடுத்த வண்டியை பிடிப்பதற்காக பேருந்து நிலையம் சென்றால் அந்த பொதி சுமப்பவர்கள், சுமை தூக்குகிற அந்த லொரியில் ஏற்றுகிறவர்கள் அதை நிறுத்திவிட்டு சுரண்டலை வாங்கி சுரண்டி கொண்டிருப்பார்கள். அந்த பேருந்து நிலையம் வாசல்களில் எல்லாம் பார்த்தால் இந்த பரிசு சீட்டுகள் தேய்த்து போட்ட சீட்டுகள் இருக்கின்றனவே, அதுவே மிகப்பெரிய குப்பையாக நிறைந்து வழியும் பேருந்து நிலையமெல்லாம். இப்படி நம்மை மனிதர்களை, தமிழர்களை கேடுகட்டவர்களாக ஆட்சியாளர்கள் வைத்திருந்தார்கள். அதை ஒரு புண்ணியவதி அதை ஒழித்தாள். இந்த வஞ்சக செயலை இன்னும் ஒரு எடுத்துக்காட்டோடு நாம் அங்கு வருவோம். இது முன்னாலேயே அசோகர், அவர் பேருன்னா புத்தர் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு அர்த்த சாஸ்திரத்துல இவர் சொல்லுகிறார். சூதாட்டம் கூடாது, கள் கூடாது என்பதையெல்லாம் சாணக்கியர் சொல்றதாக வருகிறது. அவருக்கு முன்னாலே வாழ்ந்த புத்தர் கண்டிக்கிறார். 6 சொல்றார் பாருங்க. சூதாடுறதுனால 6 வகையான தீமைகள் நடைபெறும் என்று புத்தர் பிரான் கூறுகிறார். இது சுத்த படகத்தில் சூதனை ஒழிக்க வேண்டும் என்று முதல்ல சொன்னார். அதன் பிறகு இன்னொரு இடத்துல சூதாடிய சிற்றினத்தவர் என்கிறார். நம்மால் இந்த மது இது புலால் உண்பவனை புறவினத்தார் என்று சொன்னார் அல்லவா. புலால் உண்ணாதவனை அகவினத்தார், நம்மாளுன்னார் வள்ளலார். உண்பவனை புறவினத்தார் என்றார்.
இவர் சிற்றினத்தவர் என்கிறார். சூதாடியை புத்தர் சிற்றினத்தவர் என்கிறார். ஒரு 6 சொல்றார். ஒன்று, சூதாடுபவன் வென்றால் தோற்றவனின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்கிறான். இது விளையாட்டு இல்ல. அவரு நம்ம இயல்பு. நம்ம இப்ப தோக்குறோம், அடுத்த நாள் அவன் தோப்பான், அது இயல்பு என்று சொல்வதில்ல. அவனுக்கு வெறுப்பு வந்துடும். 2வது, தோல்வியுற்றார். இவன் ஒருவேளை தோல்வியுற்றால் துன்பத்தில் சிக்கி மூழ்கி விடுகிறான். 3வது, முன்னோர் ஈட்டிய அழியா பொருளும் அவன் பொருளும் அழிந்து போகும். இவன் ஈட்டிய சம்பாதிச்ச பொருளும் போயிடும், முன்னோர்கள் ஈட்டியதாகவும் விட்டுருவான். அவன் பேச்சுகள் அம்பலம் ஏறா. இவன் சூதாடுறவன் பேசுறது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது அப்படித்தாண்டா இருப்பான். குடிச்சவனு சூதாடுறவனு பேசுனத ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். அம்பலம் ஏறா. 5வது, சூதன் நல்ல நண்பரையும் சுற்றத்தாரையும் இழந்து விடுவான். 5வது. 6வது, மனைவி மக்களை பேணும் அக்கறை இருக்காது என கருதி பெண் கொடுக்க மாட்டார்கள். பெண்ணும் கொடுக்க மாட்டார்கள், பெண் கொடுத்தா தானே பொண்ணு கொடுப்பார்கள். சமுதாய விஞ்ஞானியான சோசியல் சயின்டிஸ்ட் என்று அவர்களை வர்ணிக்கிறார்கள் ஆய்வாளர்கள் புத்தரை. ஏன்னா இது மாதிரியான காலத்தில் இப்படி புத்தர் சொன்ன அறிவுரை. புத்தர் சூதன் எதிர்கொள்ளும் இடர்களையும் பரிதாபமான நிலையும் எடுத்துக்காட்டி இக்கூடிய பழக்கத்தினை மக்கள் விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். சமுதாய தீமை என்று சொல்லுகிறார் இதை. சோசியல் ஈவ். அவர் சோசியல் சயின்டிஸ்ட். இவர் சமுதாய தீமை என்கிறார் திருவள்ளுவர். சோசியல் ஈவ், ஐவில் என்று சொல்லுகிறார். பயனில் தீமைகளையும் கலைந்தெறிய சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்போ நாம உள்ள நுழைகிறோம். அதிகாரத்தில் 1வது குறள். வேண்டற்க எடுத்தோனே ஒரு அறை. சூதாடாதே, ஆடுவே. நீ சூதாடி வென்றிடினும் சூதினை வென்றிடினும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கிட்டு ஒரு அழகான உண்மை சொல்லுகிறார். நீ ஒரு டாங்கூல் புழுவை அதில ஒரு புழுவை சாகடிச்சு அந்த கொக்கியில வச்சு நீ மீன் பிடிக்கிறதுக்கு உள்ள அது நமக்கு சுவையான ஒரு உணவு கிடைத்தது என்று வேகமாக தவ்வி அதை பற்றுகிறது. அது நீ வைத்திருக்கிற அந்த முள் கொக்கியானது, இரும்பு கொக்கியானது அதனுடைய தொண்டைக்குள் புகுந்து துடித்து எப்படி இறக்கிறதோ அப்படி உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து நீ துடிப்பாயடா என்று சொல்லுகிறார் இந்த குரல். வேண்டற்க வென்றிடும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. அதே பொன் மீன்கிற மதிப்பிற்குரிய அந்த அதுக்கு உயிரை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தானே பார்ப்பேன், பிழைத்துக் கொள்வதற்கு தானே பார்ப்பேன். பொன் மீன் விழுங்கியற்று. வெற்றியே வருவதாயினும் சூதை விரும்பாமை வேண்டும். சூதில் கொண்ட வெற்றியும் தூண்டிலில் கோத்த இரும்பு முல்லை மீன் கவி கொண்டது போல்வதாகும். சோழன் நலங்கிள்ளி அவனோட தம்பி மாவளத்தான். நம்ம வேறொரு இடத்துல இதை பார்த்திருக்கோம். மாவளத்தான தாமப்பல் கண்ணன் என்கிற புலவனும் வட்டாடுகிறார்கள். அவன் தோல்வி விட்டோன்னே இவனை திட்டுறான், இந்த புலவன் திட்டுறான். இருந்தாலும் அவர் அறிவாளி என்பதனால அவன் பொறுத்து கொள்கிறான். மன்னன் இளவரசன், மன்னனுடைய தம்பி, பொறுத்து கொண்டு சிரித்து கொண்டே அப்புறம் அவன் தன்னுடைய நிலையை உணர்கிறான். தாமப்பல் கண்ணன் உணர்கிறான், நான் செய்தது தப்பு என்று. நானே தவறு செய்து விட்டு நீ தவறு செய்தது போல் நான் திட்டுகிறேனே, நான் எவ்வளவு முட்டாள் என்று அவன் உணர்கிறான். ஆயிரங்களான தருமங்கள் உணர்ந்த தரும கோமான் பாரதியார் சொல்றார், சீச்சி சிறிய செய்கை செய்தான். அவருக்கு கோபம் வந்துருச்சு பாரதியாருக்கு. என்னடா பெரிய தருமே, உனக்கு தர்மன்னு பேர் வச்சான் பாரு, என்னடா நீ தருமை, சீச்சிங்கிறாரு. சீச்சி முழு கோபம். சிறிய செய்கை செய்தான். பாரதியார் கொதிப்புரை, பாரதியாருடைய கொதிப்பு. புராணங்கள்ல பார்த்தோம்னா நல அங்கே ஒரு கிளை கதை வருகிறது, நலவெண்பா என்று. அதை போல நீ புலர் பின்னால் எழுதினாரு. அதுல அவன் நலன் சூதாடிதான் மனைவி மக்களோட காட்டுல போய் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஓராடைய 3 பேரும் கட்டிக்கிறான். அது மாதிரி எல்லாம் ஒரு இடி நிலை வரும் என்பதை இங்கே சொல்லுகிறார். மணிமேகலை என்கிற காப்பியத்திலே சாதுவன் குடியனாகவும் இருக்கிறான், சூதாடுவனாகவும் இருக்கிறான். அதனால் அவன் அடைந்த துன்பங்கள் அளப்பெரியன. ஏதோ ஒரு நல்ல காலம் அவன் பன்மொழி புலவனாக இருந்ததால் பழைத்தான்.
உன் உயிர் மேல் காதல் இருந்தால் சூதை வேண்டற்க என்று சொல்லுகிறார். இது நிறைய செய்திகள், அந்த விளக்கங்கள் இருக்கின்றன. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூ அளபட வென்றதூ தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று சூதினை வென்றிடினும் வேண்டற்க. அப்படி படிங்க, பொருள் புரியும். வென்றதும் அப்படி நீ வென்றாயானால் இப்ப வெல்வது போல தெரியும், அப்புறம் நீ தோற்பாய் என்று சொல்லுகிறார். அடுத்து 2ஆம் குறள். ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும், ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் 6. ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்று எய்தி வாழ்வதோர் 6. ஒன்றை பெற்று 100 இழக்கும் சூதாடிக்கு நன்மை அடைந்து வாழ்வதற்கான வழி கிடையாது, எல்லாம் விற்றுவிட ஆரம்பிக்கும். கல்லானது வெறியை கிளப்பி அறிவை அழிப்பது போல் கள் மது. சூது அவாவை விளைவித்து ஆசையை தூண்டும், ஆசையை தூண்டும் உயிரை மாய்க்கும் ஆதலால் அதனை மறந்தும் தொடலாகாது. மூர்க்க நாயனார்னு ஒருத்தர் பெரிய புராணத்தில் வருவாரு. அவர் இப்படிதான் சூதாடி அந்த காசுல வர்றதுல இருந்து அடியார்களுக்கு சோறு போட்டாருன்னு வரும். இதெல்லாம் ஒரு பொழப்பா பெரிய புராணம் விளக்குகிறது. அது ஒரு நீதி சொல்வதற்காக அந்த பெரிய புராணத்துல அந்த கதையை வச்சாங்க. எனக்கு சோறு போடாமே இருந்துட்டு போலாம், சூதாடி தான் சோறு போடணுமா? ஆனா இப்படி எல்லாம் இருந்தார்கள் என்பதை காட்டுவதன் வரலாறு தான் அது. பாருங்கள், ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்று எய்தி வாழ்வது ஒரு 6. ஒரு காட்டு சொல்லிட்டு போறேன். அடுத்ததுக்கு என்ன கொஞ்சம் விளக்கம் போல தோணுது எனக்கு. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அப்ப அந்த பரிசு சீட்டு வந்தது. ஒரு முதல் தடவை அவர் சீட்டு வாங்கினோன்னு அவருக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் விழுந்தது. அந்த காலத்துல அந்த காசு பெரிய காசு தான். 1 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபா விழுந்துச்சுன்னா 50 மடங்களா? அவரு என்ன நினைச்சிட்டாரு, வலையில விழுந்துட்டாரு, சூதாட்ட வலையில விழுந்துட்டாரு. ஒவ்வொரு தடவையும் வர்றவங்க போறவங்கிட்ட எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாரு. இந்த சீட்டை அப்படி வித்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். கடைக்கடையா நிற்பான், வீடு வீடா நிற்பான். அவனை கூப்பிட்டு வாங்குவாங்க. இந்த கோயம்புத்தூர்ல இருந்த சீட்டு இருந்தா கொடு, ஈரோட்ல போனியே அந்த ஈரோட்ல போய் சீட்டு வாங்கிட்டு வந்து அவனும் ஒரு ஊரா சொல்லி அல்லது சீலை குத்தி கொடுத்துருவான். அங்க வாங்கினது இங்க வாங்கினதுன்னு. இப்படி அவரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டார். அவரு ஒரு 2 ஆண்டுகள் விடாம வாங்குறாரு. இந்த 50 இந்த ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர் சொன்னார் பாருங்க திருவள்ளுவர். இப்படி அது ஒரு ஆசை அவாவை தூண்டுகிறது. அப்படி வாங்கிட்டே இருந்தாரு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டார். அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல, நான் சொல்றது 40 ஆண்டுகளுக்கு முன்னால 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். திடீர்னு ஒரு 50,000 அவருக்கு பரிசு விழுந்தது. அப்புறம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். நாசம் குடும்பமே. இந்த 50,000 விழுந்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்கிறீங்களா? அதுல 12,500 ரூபாய் வரி பிடிச்சுக்கிட்டு தான் கொடுத்தான். 37,500 ரூபாய். இப்ப சூதாட்டத்தினுடைய தன்மை எல்லாத்துக்கும் புரியும். இந்த சூது எவ்வளவு பெரிய மோசமானது என்று ஆசையை தூண்டும். அதுதான் சொல்றாரு இங்க திருவள்ளுவர் 2வது குறள்ல. ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொள் நன்று எய்தி வாழ்வதோர் 6. அவன் நல்லா இருப்பாங்கிறீங்க, அவன் நல்ல வழியில போக முடியுங்கிறீங்க, போக முடியாது என்று சொல்லுகிறார். 3வது குறள். உருள் ஆயம் ஓவாது கூறில் பொருள் ஆயம் போய் புறமே படும். 3ஆம் பூங்குறது. சூதாட்டத்தில் தொடர்ந்து பகடைக்காயை உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நெல்லாமல் உருண்டோடி போகும். ஓவாது என்றால் இடைவிடாது என்று பொருள். ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அரண்மனை படிச்சோம்ல, அந்த ஓவாது என்றால் இடைவிடாது. சூதாட்டத்தில் தொடர்ந்து பகடக்காயை உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருள் இல்லாமல் உருண்டோடி போகும். அவள் தோல்வியுறுவதால் எழுந்திருக்கிறாள் என்று கருதி அந்த பானுமதியோட புடவையை பிடிச்சி இழுத்தான் பாருங்க கர்ணே. இப்படி மானக்கேடு உண்டாகிவிடும். அவன் நல்லவனாக இருந்ததால் அவன் தப்பித்தான். இல்லை என்றால் அவனுடைய துரியோதனுடைய வாளுக்கு அப்பொழுதே இரையாகி இருப்பான். உருளாய போவது. சூதாட்டத்தை தொடர்ந்து பகடக்கை உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். நீ இப்படி உருட்டிட்டே இருப்ப, சொத்தெல்லாம் உருட்டிட்டே போயிட்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நிதர்சனமாக அழகாக சொல்லுகிறார், புரிய வைக்கிறார். உருளாயம் ஓவாது தாயம், உருளாயம் ஓவாது இடைவிடாமல் கூறி பொருளாயம் போய் புறமே படும். போயிடும்.
தருமன் இப்படித்தானே ஒன்று ஒன்றா வச்சு இழந்தான். தன்னை இழந்தான், தன் தம்பியரை இழந்தான், திரௌபதி இழந்தான், நாட்டை இழந்தான், எல்லாம் இழந்தான். இப்படி ஒன்று ஒன்றா வைக்க சொல்லும். அதனால எச்சரிக்கையோடு இரு. சூதாட்டத்தில் தொடர்ந்து பகடக்காய் உருளாயம் ஓவாது கூறில் கூறில் பொருளாயம் போய் புறமே படும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூரியன் வறுமை தருவது ஒன்று இல். பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கை சீரழித்து விடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறொன்றுமில்லை. இயல்பா ஒருத்தனுக்கு வறுமை இருக்குன்னா அது இயல்பா அவனுடைய ஒரு 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 மோசமான ஒரு நிலைமை, அவனுடைய சூழல் அப்படி இருக்கு. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நெய்வேலியில கருப்பு தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் அவர்களுக்கெல்லாம் நஷ்டஈடு அல்லது வேறு நிலம் கொடுப்பதாக கூறி எல்லாவற்றையும் கைப்பற்றி மிகப்பெரிய சுரங்கம் ஏற்பட்டது. பல ஆயிரம் கோடிகள் லாபம் ஈட்டியது. என்றாலும் அவர்களுக்கு உரிய தொகை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இன்று வரை 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை அவர்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் கொடுக்கல, அவனுக்கு நஷ்டஈடு கொடுக்குறேன்னு சொல்லி அது சரியான முறையில கொடுக்கல. அதனால் ஏற்பட்ட வறுமை, அது வறுமை. ஆனால் இவன் இருப்பதையெல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக வைத்து இழக்கிறான். அதனால் பெறுவதென்ற சிறுமைகள் என்ற துன்பங்கள் என்ன என்றால் ஒன்பொருள் அழிவு, வன்பகை மறுவல், புண்பழி விளைதல், உள்ள கவலை, எல்லல் மீக்கூறல் எல்லாம் சேர்ந்து வறுமையாளனாகனான். அவனும் இவனும் ஒன்றல்லன். இப்பொழுது 5வது குறள். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். இங்கே கவரு என்பது சூதாடுகின்ற கருவி, கழகம் என்பது சூதாடுகிற இடம், கை என்பது சூதாடும் கைத்திறம். பொருளை இருமாந்தவர் தம்மிடம் உள்ளவற்றையெல்லாம் இல்லாதவர் ஆகிவிடுவர். விசித்திரமாக ஆட வல்லவனை கைதேர்ந்தவன் என்று சொல்வார். தருமனை ஒரு ஆட்டம் கூட வெல்ல முடியாமல் முதலாவது ஆட்டத்திலே வெற்றி பெற்று மற்ற ஆட்டங்களை எல்லாம் 1 எய்தி 100 இழக்கும் என்று சொன்னார் அல்லவா? அப்படி ஒரு ஆட்டம் கூட அவனை வெல்ல விடாமல் கைதேர்ந்தவனாக இருந்தான் சகுனி என்பதை பாரதத்திலே பார்க்கிறோம். அவன் 1-2 தோற்றவுடனே எனக்கு பதிலாக கண்ணன் ஆடுவான் என்று அவன் சொல்லி இருப்பானே, ஆனால் அந்த கதையே மாறி இருக்கும். அதைத்தான் கண்ணன் கடைசியிலே சொல்லுகிறான். என்ன கண்ணா இப்படி ஆகிவிட்டதே என்று. ஏனடா அவன் தனக்கு பதிலாக சகுனி ஆடுவான் என்று சொன்னவுடன் என்னுடைய நினைவு உங்களுக்கு வரவில்லையே, அப்புறம் தோற்காமல் என்ன செய்வீர்கள்? அவன் ஒரு சூழ்ச்சிக்காரனை வைத்துக் கொண்டானே, ஆனால் நீ ஒரு சூழ்ச்சிக்காரனை வைத்துக் கொள்ள வேண்டாமா என்று அவன் சொல்கிறான். இங்கே சூதாடு கருவியும் சூதாடும் இடமும் சூதாடும் கைத்தரமும் பொருளென இருமாந்தவர் தம்மிடம் உள்ளவற்றையெல்லாம் இல்லாதவர் ஆகிவிடுவர். அதனால இந்த 3ம் கூடாது என்பதுதான் கருத்து. இதுக்கு நுண்பொருள் என்ன என்றால் ஆசையை விளைத்து சூதாடுதல் என்பது, சூது என்பது ஆசையை விளைத்து அரும்பொருள் அழிந்து நீசமிகச் செய்து சூது நாசப்படுத்தும். அதனால் அதனை யாரும் யாவரும் எங்கேயும் நாடலாகாது, அந்த இடத்தை எட்டி கூட பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார் இந்த குறளிலே. ஈயாது இவரும் என்பது 1002வது குறள்லையும் வரும். இவரும் என்கிற சொல் இவர் யார் என்று வருகிறது அல்லவா? அதாவது தம்மிடம் உள்ளவற்றை இருமாந்தவர் என்கிற பொருளிலே வருகிறது. இல்லாகியார் என்பதற்குத்தான் எல்லாவற்றையும் இல்லாதவர் ஆக்கி விடுபவர், ஆக்குகிறவர் என்று பொருளாகும். இதை இந்த இவர் யார் என்கிற சொல்லானது அங்கேயும் வருகிறது என்பதற்காக அதை சுற்றினேன். மீண்டும் குறள். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார்.